வணக்கம். இது நம்மளோட லெட்ஸ் லேர்ன் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் சீரிஸில் 2வது வீடியோ. இந்த சீரிஸை கொஞ்சம் இன்ட்ராக்டிவ் ஆகணும் அப்படின்றதுக்காக நான் சில கேள்விகள் உங்ககிட்ட கேட்பேன். அந்த கேள்விகளுக்கு உங்களுக்கு தெரிந்த பதில்கள் எழுதுங்க. ஆஸ் வி ப்ராக்ரஸ் நம்ம அதுக்கான ஆன்சரை பார்க்கலாம். பார்த்துட்டு எது சரி எது தவறு அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கலாம். இன்ஃபேக்ட் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எதுவுமே சரி தவறு அப்படிங்கிறது கிடையாது. எல்லாமே டிபெண்ட்ஸ் ஆன் த சிச்சுவேஷன். அதனால் பயப்படாமல் ஆன்சர் எழுதுங்க. அது சரியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமே தவிர தவறாக போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. அதனால் பயப்படாமல் உங்களோட ஆன்சரை எழுதுங்க. சரியா? சரி. இப்போ முதல் கேள்வி. ப்ராஜெக்ட்னா என்ன? உங்களுடைய பதிலை எளிமையாக்கிறதுக்கு ஒரு சில டிப்ஸ் கொடுக்குறேன். நம்மளோட இன்ட்ரடக்ஷனில் பார்த்தோம் இல்லைங்களா, ஒரு எக்ஸாம்பிள் வீடு கட்டுறது. அதையே எடுத்துப்போம். வீடு கட்டுறது ஒரு ப்ராஜெக்டா இல்லையா? ஆப்வியஸ்லி இட்ஸ் அ ப்ராஜெக்ட். சரி, ஏன் அதை ப்ராஜெக்ட்னு சொல்கிறோம்? ஏதாவது ஆன்சர் இருக்கா? என்னென்ன விஷயங்கள் நீங்கள் அதில் பார்த்தீங்க, எதனால் அதை ப்ராஜெக்ட்னு சொல்கிறீங்க? வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு இதுக்கான பதில் எழுதுங்க. குட், முடிச்சிங்களா? சரி, வாங்க ஏன் அதை ப்ராஜெக்ட்னு சொல்லணும் அப்படின்னு பார்ப்போம். நம்பர் 1 விஷயம், எல்லா ப்ராஜெக்ட்ஸுமே டெம்பரவரி. நான் டெம்பரவரி அப்படின்னு சொன்னதும் ஷார்ட் பீரியட் அப்படின்றது உங்கள் மனசில் வந்ததுன்னா அது நார்மல். ஆனால் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் கண்டெக்ஸ்டில் டெம்பரவரி அப்படின்னு மீன் பண்ணுறது நாட் நெசசரிலி 1/2 மணி நேரம், 1 மணி நேரம், 3 மணி நேரம், 3 வாரம் இப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. டெம்பரவரிங்கிறது ஈவன் 3 வருஷமாக கூட இருக்கலாம், ஈவன் 30 வருஷமாக கூட இருக்கலாம். அதனால் டெம்பரவரி அப்படின்னு சொன்னதும் அது ஏதோ ரொம்ப ஷார்ட் பீரியட் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. ஸோ ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே டெம்பரவரி தான். உதாரணத்துக்கு வீடு கட்டுறது. வீடு அப்படியே கட்டிக்கிட்டே இருக்க போகிறோமா வாழ்க்கை முழுசும்? இல்லையா? ஒரு குறிப்பிட்ட பீரியடில் முடிச்சிருவோம். ஸோ அது ஒரு டெம்பரவரியாக பண்ணுற விஷயந்தான். அதனால தான் அது ப்ராஜெக்ட். சரி, அடுத்ததுக்கு போவோம். ஏதாவது தோணுதா ஏன் அதை ப்ராஜெக்ட்னு சொல்கிறோன்னு? குட். எல்லா ப்ராஜெக்ட்டுமே ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஸ்டார்ட் ஆகும், ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் முடிஞ்சிடும். அதை எப்படி சொல்லலாம்னா, ஒரு டெஃபினைட் ஸ்டார்ட் இருக்கும், ஒரு டெஃபினைட் எண்ட் இருக்கும். எகெயின் வீடு கட்டுற எக்ஸாம்பிள். லெட்ஸ் சே நம்ம ஏப்ரல் மாதத்தில் வீடு கட்ட ஆரம்பிக்க போகிறோம். ஏன்னா ஏப்ரல் மேல தான் ஜென்ரலாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க. மழை காலம் இல்லை, வெயில் காலம். ஸோ மழையால் எந்த தொந்தரவும் இருக்காது. அதனால் பொதுவாக அந்த டைமில் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அஸ்திவாரம் போடுறது ஏப்ரல் மாதத்தில் முடிச்சுட்டு மே மாதத்துலலாம் ஆல்மோஸ்ட் லென்டல் லெவலுக்கு வந்துடுவாங்க. அதை எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். ஏப்ரல் மாதம் ஆரம்பிக்கிறோம். பொதுவாக பிளான் எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த க்யூரிங் டைம்னு சொல்கிறோம் இல்லைங்களா, 53 நாள், 55 நாள், 58 நாள். நான் சொல்கிறது தியரட்டிக்கலாக, பட் பொதுவாக யாரும் அவ்வளோ நாள் க்யூரிங் பண்ணுறதில்ல. 21 நாள் தான் ஸ்டாண்டர்டாக ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. பட் 50 நாள், 51, 53 நாள்லாம் க்யூரிங் பண்ணுனா பில்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லுவாங்க. சிவில் இன்ஜினியரிங் படிச்சதுன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரைட். ஸோ கம்மிங் பேக் டு த டாபிக். டெஃபினைட் ஸ்டார்ட் அண்ட் டெஃபினைட் எண்ட். ஸோ ஏப்ரல் மாதம் ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறோம். மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் மேபி ஒரு 6 மாதம் அந்த ப்ராஜெக்ட் போகலாம். ஸோ 4வது மாதத்தில் ஆரம்பித்து 10வது மாதத்தில் முடிக்கலாம், 11வது மாதத்தில் முடிக்கலாம், சம்திங் லைக் தட். ஸோ தெர் இஸ் அ டெஃபினைட் ஸ்டார்ட் அண்ட் அ டெஃபினைட் எண்ட். ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஆரம்பிக்கணும், ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் முடிக்கணும். அப்படி இருந்தால் தான் அது ப்ராஜெக்ட். சரி, அடுத்த விஷயம். ஏதாவது தோணுதா? யோசிங்க. உங்களோட ஆன்சரை பாருங்கள். குட். அந்த ப்ராஜெக்டோட முடிவில் நம்மளுக்கு யூனிக் ப்ராடக்ட் கிடச்சிருக்கும். உதாரணத்துக்கு நம்ம வீட்டு எக்ஸாம்பிளையே ப்ராஜெக்ட் இஸ் அ டெம்பரவரி பார்த்துட்டோம். இட் ஹாஸ் அ டெஃபினைட் ஸ்டார்ட் அண்ட் எண்ட் பார்த்துட்டோம். அந்த ப்ராஜெக்டோட முடிவில் நமக்கு என்ன கிடைக்குது? ப்ராடக்டாக வீடு கிடைக்குது. இட்ஸ் அ யூனிக் வீடு. தமிழில் யூனிக் அப்படின்னா தன்னிகரற்ற அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி இல்லாத அப்படின்னு சொல்லலாம். அந்த இடத்துல வீடு இதுக்கு முன்னாடி இருந்துச்சா? இல்லை, நம்ம தான் முதல் முறையாக கட்டுறோம் இல்லையா? ஸோ ஆப்வியஸ்லி இட்ஸ் அ யூனிக் ப்ராடக்ட். ஸோ வீடு கட்டுறது ஒரு ப்ராஜெக்ட். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எல்லா ப்ராஜெக்ட்லையுமே எண்டு ப்ராடக்டாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அது ப்ராடக்டாக இருக்கலாம், உதாரணத்துக்கு வீடாக இருக்கலாம், காராக இருக்கலாம், என்னவா வேணா இருக்கலாம், அல்லது சர்வீஸாக இருக்கலாம். சர்வீஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் பார்த்துருவோம். நீங்கள் ஒரு பொருளோட மேனுஃபேக்சரர். உதாரணத்துக்கு ஒரு புது வகையான சலவை சோப்பு இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறீங்க. யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்க? எந்த ஒரு ப்ராடக்ட்டையும் மார்க்கெட்டுக்குள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ப்ராடக்ட்டுக்கான டிமாண்ட் எப்படி இருக்குது மார்க்கெட்டில் அப்படிங்கிறத பார்ப்பாங்க. அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? மார்க்கெட் சர்வே. ரைட். அந்த மார்க்கெட் சர்வே எதுக்காக பண்ணுறாங்க? குட். அந்த ப்ராடக்ட்டு எந்த அளவுக்கு கஸ்டமரால் வாங்கப்படும்,
விரும்பப்படும் அப்படின்றத அனலைஸ் பண்ணுறதுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காகவும் தான். ஏற்கனவே நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண போகிற பொருள் மார்க்கெட்டில் எக்கச்சக்கமாக இருக்குது அப்படிங்கும் போது காம்படிஷன் அதிகமாக இருக்கும். ஆப்வியஸ்லி மார்க்கெட்டுக்குள்ளே பெனிட்ரேட் ஆகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சம்டைம்ஸ் கஸ்டமர்ஸ் என்ன சொல்லலாம்னா, இல்லை நான் இருக்கிற பொருளையே ஐ எம் வெரி ஹாப்பி, நான் புதுசாக எந்த பொருளை இன்ட்ரடியூஸ் பண்ணாலும் நான் வாங்க மாட்டேன் என்றும் சொல்லலாம் இல்லையா? அதனால் மார்க்கெட் சர்வே பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். பெரும்பாலான பெரிய பெரிய எம்என்சியில் ஒரு ப்ராடக்ட்டை ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பொருளை பற்றி, அந்த பொருளுக்கான மார்க்கெட் டிமாண்ட் என்னன்றதை அனலைஸ் பண்ணிட்டு தான் அந்த பொருளையே மார்க்கெட்டில் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இட்ஸ் கால்ட் மார்க்கெட் சர்வே. சரி, இப்போ நம்ம டாபிக்குள்ள வருவோம். அந்த மாதிரி ஒரு மார்க்கெட் சர்வே பண்ணுறத ஒரு ப்ராஜெக்ட்னு சொல்லலாமா? சொல்லலாம். ஏன் அப்படின்னா, ஆஃப்கோர்ஸ் இட் ஹஸ் அ டெஃபினட் ஸ்டார்ட் அண்ட் அ டெஃபினட் எண்ட். இட்ஸ் அ டெம்பரவரி எண்டவர். அண்ட் அந்த ப்ராஜெக்டோட முடிவில் நமக்கு ப்ராடக்ட் கிடைக்கல, பட் தெர் இஸ் அ சர்வீஸ். அந்த ப்ராஜெக்ட் பண்ணுற கம்பெனிக்கு இட்ஸ் அ சர்வீஸ். தே ஆர் ஆஃபரிங் இஸ் சர்வீஸ். ப்ராடக்ட் கொடுக்காம இருக்கலாம், ஆனால் தே ஆர் ஆஃபரிங் இஸ் சர்வீஸ். ஸோ மார்க்கெட் சர்வே இஸ் அ சர்வீஸ். மூணாவது விஷயம், ஒரு ப்ராஜெக்டோட முடிவில் ரிசல்ட்டும் கிடைக்கலாம். உதாரணத்துக்கு எஃப்இஏ கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியர் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எஃப்இஏனா ஃபைனைட் எலிமெண்ட் அனாலிசிஸ். உதாரணத்துக்கு ஒரு பொருளை நீங்கள் உருவாக்குறீங்க. அந்த பொருள் ரியல் லைஃப்பில் எப்படி அதை பர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படின்றத ஆக்சுவல் டெஸ்டிங் கண்டிஷனில் போடாமல் ஒரு சிமுலேட்டட் கண்டிஷனில் போடுறதுக்கு பேர் தான் எஃப்இஏ. உதாரணத்துக்கு ஒரு மிலிட்டரி அப்ளிகேஷன் எடுத்துப்போம். ஒரு பெரிய ட்ரக்கை டெவலப் பண்ணுறாங்க. அந்த ட்ரக் எப்படியெல்லாம் ரஃப் அண்ட் டஃப்பான சர்ஃபேஸில் பர்ஃபார்ம் பண்ண போகுது, எந்த மாதிரியான கண்டிஷனில் அது ஃபெயில் ஆக போகுது அப்படின்றத அனலைஸ் பண்ணலாம். அஃப்கோர்ஸ் ஒரு மிலிட்டரி ட்ரக்கை கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான கம்ப்யூட்டிங் பவர், த கம்ப்யூட்டிங் நெசசரி இஸ் வெரி 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 ஹை. பட் ஜஸ்ட் ஃபார் த விஷுவலைசேஷன், ஜஸ்ட் ஃபார் த அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு மிலிட்டரி ட்ரக் எடுத்துக்கிட்டோம். ஸோ ரியல் வேர்ல்ட் கண்டிஷனில் எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படின்றத சிமுலேட் பண்ணி பார்க்குறது இட்ஸ் அன் எஃப்இஏ அப்ளிகேஷன். அண்ட் அந்த எஃப்இஏ அப்ளிகேஷனோட எண்டில் நமக்கு என்ன கிடைக்கும்? ஆஃப்கோர்ஸ் அ ரிசல்ட். எப்படி அது பர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படிங்கிறதுக்கான ரிசல்ட். ஸோ சுருக்கமாக சொல்லணும்னா, ஒரு ப்ராஜெக்டோட முடிவில் ப்ராடக்ட்டோ சர்வீஸோ ரிசல்ட்டோ கிடைக்கலாம், அல்லது இந்த காம்பினேஷன் ஆஃப் ஒன் ஆர் மோர் கூட கிடைக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் எடுத்துப்போம். சில நேரங்களில் கிளைண்ட் என்ன சொல்லுவாருன்னா, அந்த சாஃப்ட்வேரை நீங்கள் டெவலப் பண்ணு, அது மட்டும் இல்லாமல் அதுக்கான டாக்குமெண்டேஷனை நீங்களே பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சாஃப்ட்வேரை நான் கஸ்டமர்கிட்ட கொடுத்ததுக்கப்புறம் யூனிட் செட்டப் ஹெல்ப் டெஸ்க் சர்வீஸ் இல்லைங்களா? ஏன்னா கஸ்டமருக்கு ஏதாவது ஒரு சந்தேகம் வரலாம், அந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறதுல ஏதாவது சிக்கல்கள் வரலாம், அதை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு ஹெல்ப் டெஸ்க் சர்வீஸ் வச்சுருப்பாங்க. அந்த ஹெல்ப் டெஸ்க் சர்வீஸும் நீங்களே ரன் பண்ணுங்கன்னு சொல்லலாம். ஸோ ஆல் இன் ஆல் புட்டிங் இட் டுகெதர், நீங்கள் ஒரு ப்ராடக்ட் சர்வீஸ் ரிசல்ட்டை கொடுக்கலாம், அல்லது காம்பினேஷன் ஆஃப் இன் எனி ஆஃப் திஸ் இதையும் கொடுக்கலாம். ஸோ இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் இருந்ததுன்னா அதுக்கு பேர் தான் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ரைட். இப்போது முன்னாடி சொன்ன எக்ஸாம்பிளுக்கு போவோம். வீடு கட்டுறது. நீங்கள் ஒரு இண்டிவிஜுவல் வீடு கட்டுறீங்க, விச் இஸ் சம்திங் யூனிக். ஸோ அட் த எண்ட் தெர் இஸ் அன் அவுட்கம், ஃபைன். பட் இதுவே ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனி. ரியல் எஸ்டேட் கம்பெனினா டே அண்ட் டே அவுட் அவங்களோட ஒரே ஜாப் என்ன? வீடு கட்டுறது மட்டும்தான். அந்த மாதிரியான ஒரு வீடு கட்டுற கம்பெனிக்கு, ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனிக்கு பில்டிங் கட்டுறதோ வீடு கட்டுறதோ இஸ் இட் அ ப்ராஜெக்ட்? ஏன்னா திரும்ப திரும்ப அதே தான் செய்ய போகிறாங்க. இஸ் இட் அ ப்ராஜெக்ட்? சரி, ப்ராஜெக்டோட டெஃபினிஷனுக்கு போவோம். என்ன சொல்கிறாங்க ப்ராஜெக்டோட டெஃபினிஷனில்? இட்ஸ் டெம்பரவரி. ஸோ ஆப்வியஸ்லி மேபி ரிப்பீட்டட் ஹவுஸாக இருக்கலாம், ஆனால் யூ ஆர் கோயிங் டு டூ சம்திங் விச் இஸ் டெம்பரவரி, ஃபைன். அண்ட் இட் ஹாஸ் அ டெஃபினைட் ஸ்டார்ட் அண்ட் எண்ட். அஃப்கோர்ஸ் இந்த விஷயத்துலையும் தெர் இஸ் அ டெஃபினைட் ஸ்டார்ட் அண்ட் அன் எண்ட் இருக்குது. ஏன்னா லொக்கேஷன் 1ல் பில்டர் கட்டும்போது he might have started in the month of March and ended in the month of December. பட் இந்த புது லொக்கேஷனில் மேபி ஜனவரியில் ஆரம்பித்து ஏப்ரலில் முடிக்கலாம், அல்லது ஜனவரியில் ஆரம்பித்து டிசம்பரில் முடிக்கலாம், சம்திங் லைக் தட். ஸோ தெர் இஸ் அ டெஃபினைட் ஸ்டார்ட் அண்ட் அன் எண்ட், ஃபைன். பட் வாட் இஸ் யூனிக்? இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் யூனிக்காக என்ன இருக்குது? உதாரணத்துக்கு ஒரு சில பில்டர்கள் தே ஆர் எக்ஸ்பர்ட் இன் கன்ஸ்ட்ரக்டிங் டியூப்ளெக்ஸ் ஹவுசஸ். ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் என்ன யூனிக் இருந்துற போகுது? ஒரே மாதிரியான டியூப்ளெக்ஸ் ஹவுஸை திரும்ப திரும்ப கட்டுறதில் சில எக்ஸ்பர்ட்ஸ் பில்டர்ஸ் இருக்காங்க. அவங்களோட பிளானில் ஒரு சின்ன மாற்றம் கூட இருக்காது. எப்படி லொக்கேஷன் 1ல் கட்டினாங்களோ அதே மாதிரியான வீடை லொக்கேஷன் 2ல் கட்டுவாங்க. இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் கேன் யூ கால் பில்டிங்
a house, buy a real estate company. Will you call it as a project? இதில் யூனிக்னு என்ன சொல்ல முடியும்னு நினைக்கிறீங்க? இதில் யூனிக் இருக்கா? ஆஃப்கோர்ஸ் யூனிக் இருக்கு. இதில் யூனிக் என்ன அப்படின்னா, முதல் விஷயம் மேபி த ஃபர்ஸ்ட் பில்டிங் லொக்கேஷன் 1ல கட்டியிருப்பாங்க. ஆனால் 2வது பில்டிங் லொக்கேஷன் 2ல கட்டுறாங்க. பிளான் சேமாக இருக்கலாம், வீடு ஒரே மாதிரி இருக்கலாம், ஆனால் லொக்கேஷன் வேறு வேறு. 2வது அந்த பில்டிங் கட்டுறதுக்கான மெஷின் மெட்டீரியல் கண்டிப்பாக வேறு வேறையாக இருக்கலாம். இருக்கும். மேபி லேபர் கூட ஒரே மாதிரி இருக்கலாம், பட் மெட்டீரியல் கண்டிப்பாக புதுசாக தான் இருக்கும். ஸோ த டெஃபினேஷன் ஆஃப் ப்ராஜெக்ட் அப்படின்னு வரும்பொழுது ரிப்பீட்டேட்டிவ் எலிமெண்ட்ஸ் இருக்கலாம், ஆனால் அதில் யூனிக்னஸ் இருந்தால் தென் இட் இஸ் கால்ட் அஸ் அ ப்ராஜெக்ட். அதே போல் அந்த பில்டிங் கட்டும் பொழுது உங்களுக்கான என்விரான்மெண்ட்டே புதுசாக இருக்கலாம். when I say environment, both கம்பெனிக்கு உள்ளே இருக்கிற இன்டர்னல் என்விரான்மெண்ட் ஆஸ் வெல் அஸ் கம்பெனிக்கு வெளியில் இருக்கிற என்விரான்மெண்ட் எல்லாமே புதுசாக இருக்கலாம். ஸோ there is something unique about it. சரியா? சரி, அடுத்த கேள்வி. ஒரு ப்ராஜெக்ட்டு எப்போ முடியும்? நம்ம டெஃபினைட் ஸ்டார்ட் அண்ட் டெஃபினைட் எண்டுன்னு பேசணும். கரெக்ட். அந்த டெஃபினைட் எண்டு வர்றதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் என்னென்னு பார்ப்போம். நம்பர் 1, வெரி ஆப்வியஸ். ஒன்ஸ் த அப்ஜெக்டிவ் இஸ் மெட். இப்போ நம்மளோட வீடு கட்டுற எக்ஸாம்பிள் எடுத்துட்டோன்னா, வீடு கட்டி முடிச்சா முடிஞ்சிருச்சு ப்ராஜெக்ட்டு. ஓவர். நம்ம பழைய வீட்டிலேருந்து புது வீட்டுக்கு குடி போகவும் அல்லது அந்த வீட்டை வாடகைக்கு விடலாம். பட் ஒன்ஸ் த பில்டிங் இஸ் கம்ப்ளீட்டட், த ப்ராஜெக்ட் இஸ் ஓவர். பட் எல்லா சுச்சுவேஷன்லையும் இப்படி தான் நடக்குமா? நீங்கள் கொஞ்சம் பெரிய லெவலில் யோசிங்க. ஒரு கம்பெனி பாயிண்ட் ஆஃப் வியூவில் யோசிங்க. என்ன மாதிரியான சுச்சுவேஷனில் ப்ராஜெக்ட்ஸ் எண்ட் ஆகலாம் அப்படின்னு. வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சர் எழுதுங்க. தயாரா? சரி, பார்ப்போம். ப்ராஜெக்ட்டுக்கான நீடு எப்போ இல்லையோ அப்போ ஆப்வியஸ்லி ப்ராஜெக்ட் வில் கம் டு அன் எண்ட். இதை எளிமையாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு உதாரணம். பார்த்தேன் ரசித்தேன் அப்படின்னு ஒரு படம் வந்தது. நீங்கள் 80s 70s பிறந்தவங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த படம் பார்த்துருப்பீங்க. பிரசாந்த், லைலா, சிம்ரன் நடித்த படம். ஏன் இந்த படத்தை ரெஃபரன்ஸாக எடுக்கிறேன் அப்படின்னா, அந்த படம் அந்த காலகட்டத்தில் செல்ஃபோன் அவ்வளோவா பெனிட்ரேஷன் இல்லை, அட்லீஸ்ட் தமிழ்நாட்டில். ஸோ அந்த படத்தில் ஹீரோயின் லைலா ஒரு பேஜர் கம்பெனியில் ஒர்க் பண்ணுவாங்க. சரி, பேஜர்னா என்ன? இப்போ நம்ம கையிலலாம் செல்ஃபோன் வந்துருச்சு. ரொம்ப எளிமையாக எஸ்எம்எஸ் அனுப்பிடுறோம். ஒரு நபர்கிட்டருந்து இன்னொரு நபருக்கு ஷார்ட் மெசேஜிங் சர்வீஸ் டக்குன்னு கம்போஸ் பண்ணுறோம், அனுப்பிடுறோம். இன்ஃபேக்ட் இப்போலாம் வாட்ஸ்அப் யாரும் எஸ்எம்எஸ் கூட யூஸ் பண்ணுறதில்ல. பட் அந்த காலகட்டத்தில், இந்த படம் வந்த காலகட்டத்தில் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அந்த அளவுக்கு செல்ஃபோனோட பெனிட்ரேஷனோ அல்லது இந்த அளவுக்கு ஆப், இன்டர்நெட் இதோட பெனிட்ரேஷன் இல்லை. அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இதுக்கு முன்னாடி இந்த படங்கள்லாம் வரத்துக்கு முன்னாடி இருந்த காலகட்டத்தில் ஒரே ஆப்ஷன், அவங்களுக்கு கால் பண்ணுறதுக்கு பதிலாக என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த நம்பருக்கு என்ன மெசேஜ் கொடுக்கணுமோ அந்த மெசேஜை அந்த சர்வீஸ் ப்ரொவைடரோட கால் சென்டருக்கு ஃபோன் பண்ணி இந்த நம்பருக்கு இந்த தகவலை சொல்லிடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க அந்த மெசேஜ் அனுப்பிச்சிடுவாங்க. இட்ஸ் அ மிக்ஸ் ஆஃப் டெலிகிராம், உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், தந்தி பழைய காலத்தில் இருந்தது. ஸோ இது தந்திக்கும் எஸ்எம்எஸுக்கும் இன்டர்மீடியட். சரி, இப்போ கமிங் பேக் டு த டாபிக். இன்ஃபேக்ட் இந்த பேஜர் டெக்னாலஜி இந்தியாவில் ரொம்ப நாள் இல்லை. லேண்ட்லைன் ஃபோன்லேருந்து ரொம்ப சீக்கிரமே இந்தியா மொபைல் டெக்னாலஜிக்கு மூவ் ஆயிடுச்சு. இந்த பேஜர் டெக்னாலஜி ரொம்ப ஷார்ட் பீரியட் தான் இருந்தது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, நீங்கள் ஒரு பேஜர் மேனுஃபேக்சரர் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு நியூ டைப் ஆஃப் பேஜர் பண்ணுறதுக்கான ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஆனால் உங்களுக்கு இப்போ தான் புரியுது பேஜர் டெக்னாலஜி ரொம்ப நாளைக்கு நிற்க போகிறதில்ல, ஏன்னா மொபைல் டெக்னாலஜி வந்துட்டுருக்கு அப்படின்னு. இந்த மாதிரி சமயத்தில் பேஜர் டெவலப் பண்ணுறது புத்திசாலித்தனமா, இல்லை அந்த ப்ராஜெக்டை அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு மொபைல் பக்கம் சுவிட்ச் ஆகிறது புத்திசாலித்தனமா? ஆப்வியஸ்லி மொபைல் பக்கம் சுவிட்ச் ஆகிறது தான் புத்திசாலித்தனம் இல்லையா? இப்போ கரண்ட் ட்ரெண்டுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு இப்போ 3G இந்தியாவிலே இல்லை, எல்லாருமே 4Gக்கு ஜம்ப் ஆகிட்டாங்க. இந்த டைமில் நான் ஒரு 3G மொபைல் மேனுஃபேக்சர் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் அது எப்படி இருக்கும்? இட் மேக்ஸ் நோ சென்ஸ் இல்லைங்களா? ஸோ அந்த ப்ராஜெக்ட்டுக்கான நீடே இல்லை. மேபி 2022 2023 வாக்கில் இந்தியாவில் 5G டெக்னாலஜி வந்துருச்சுன்னா 4G மொபைல் மேனுஃபேக்சர் பண்ணுறது கூட மேக்ஸ் நோ சென்ஸ். ஏன்னா எல்லாருமே 5Gக்கு மூவ் ஆகிட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான தருணங்களில் ப்ராஜெக்ட்டுக்கான தேவையே இல்லை அப்படிங்கும்போது ப்ராஜெக்ட் ரன் ஆகிட்டு இருந்தாலும் சரி, இல்லை ப்ராஜெக்ட் சிக்னிஃபிகண்ட் ப்ராக்ரஸ் பண்ணியிருந்தாலும் சரி, அந்த ப்ராஜெக்டை ஸ்டாப் பண்ணுறது தான் பெஸ்ட் ஐடியா. அகெயின் கோயிங் பேக் டு த பேஜர் எக்ஸாம்பிள். சப்போஸ் நீங்கள் பேஜர் ப்ராஜெக்டை முழுசாக முடித்து அதை ரெடி டு லான்ச் கண்டிஷனில் கூட இருக்கலாம். ஆனால் அந்த மாதிரி சமயத்தில் அந்த ப்ராஜெக்டை ஸ்டாப் பண்ணுறது தான் சரியானதாக இருக்கும். சரி, அகெயின் வேறு என்ன மாதிரியான சுச்சுவேஷனில் ப்ராஜெக்ட்ஸை நாம் என் பண்ண வேண்டி வரலாம்? குட். ரிசோர்ஸ் இல்லை அப்படின்னா, அகெயின் நம்ம வீடு கட்டுற எக்ஸாம்பிளுக்கே போவோம்.
நம்ம வீடு கட்டல. நம்ம பக்கத்து வீட்டுக்காரர் ஒருத்தர் வீடு கட்டிட்டு இருக்காரு. அவருக்கு திடீர்னு பணமுடை அல்லது பணம் கையில இல்ல. என்ன செய்ய முடியும்? ஆப்வியஸ்லி வீடு கட்டத்த ஸ்டாப் பண்ண வேண்டியது தான். சரி, அடுத்த உதாரணம். வேற என்ன மாரியான சிச்சுவேஷன்ல ப்ராஜெக்ட் எண்ட் ஆகலாம்? பியூட்டிஃபுல். எண்ட் கோல அச்சீவ் பண்ண முடியாது அப்படின்னு ரியலைஸ் பண்ணா, கண்டிப்பா ப்ராஜெக்ட்ட எண்ட் பண்ணி தான் ஆகணும். இதுக்கு நெறைய உதாரணங்கள் இருக்கு. ஒரு சிம்ப்ளஸ்ட் உதாரணம், அகெயின் நம்ம மூவிலேருந்து எடுத்துப்போம். அவதார் படம் பார்த்துருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். அந்த படத்தோட இயக்குனர் அந்த கதைய யோசிச்சது ஆல்மோஸ்ட் லேட் 90ஸ்ல. ஆனா அவருக்கு புரிஞ்சது, இப்போ இருக்கிற சிமுலேஷன், அனிமேஷன் டெக்னாலஜிய வச்சுக்கிட்டு, அவதார் மாதிரியான ஒரு படத்த எடுக்க முடியாது அப்படின்னு. அதனால அவர் என்ன பண்ணாருன்னா, அந்த ப்ராஜெக்ட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டு, அப்பவே கில் பண்ணிட்டாரு. ஆஃப்கோர்ஸ் டெக்னாலஜி வளர்ந்ததுக்கப்புறம் அதே படத்த எடுத்தாரு. பட் அந்த காலகட்டத்த பொறுத்தவரைக்கும் அவருக்கு தெரிஞ்சது, இந்த கோல நம்மால அச்சீவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி, அதனால ப்ராஜெக்ட்ட ட்ராப் பண்ணிட்டாரு. ஸோ இந்த மாதிரி ப்ராஜெக்ட்டோட எண்ட் கோல் அச்சீவ் பண்ண முடியாது அப்படின்றது தெரிஞ்சதுன்னா, இட் இஸ் பெட்டர் டூ ஸ்டாப் த ப்ராஜெக்ட். ஏன்னா தேவையில்லாத திரும்ப திரும்ப அதில பணத்த போட்டு இட் ஜஸ்ட் கோஸ் எ வேஸ்ட். அதனால ப்ராஜெக்ட்ட ஸ்டாப் பண்ணிக்கிறது தான் நல்லது. ஒரு முக்கியமான விஷயம், நம்ம என்னடா ப்ராஜெக்ட்ட பத்தி பேசிட்டு இருக்கோம். ப்ராஜெக்ட்னா ஒரு பெரிய விஷயம். அது எமோஷனலி அட்டாச்டு. இவர் என்னடா ஜஸ்ட் லைக் தட் ப்ராஜெக்ட் எண்ட் பண்ணுங்கன்னு சொல்றாரே அப்படின்னு யோசிக்காதீங்க. இன்ஃபாக்ட் நாங்க ஒரு கார்ப்பரேட் ட்ரெய்னரும் கூட, நாங்க எல்லா ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ்க்கும் குடுக்குற அட்வைஸ், நெவர் எவர் கெட் எமோஷனலி அட்டாச்ட் வித் த ப்ராஜெக்ட். ஏன்னா ப்ராஜெக்ட் இஸ் ஆல்வேஸ் டெம்பரவரி. ஒரு டெம்பரவரியான விஷயத்துக்கு நெவர் எவர் கெட் எமோஷனலி அட்டாச்டு. சில நேரங்கள்ல அந்த ப்ராஜெக்ட்ட எண்ட் பண்றது தான் உத்தமம் அப்படின்னா, எண்ட் பண்றது தான் பெஸ்ட். ஸோ தட் யூ கேன் சேவ் லாட் ஆஃப் ரிசோர்ஸஸ். நான் ரிசோர்ஸஸ் சொல்றது டைம், மனி அண்ட் ஈவன் பீப்பிள். சில நேரங்கள்ல என்ன ஆகும்னா, கோலே அச்சீவ் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் இஃப் யூ கீப் புஷிங் யுவர் பீப்பிள் டு வொர்க் ஆன் த ப்ராஜெக்ட், தே கெட் ஃப்ரஸ்ட்ரேட்டட். தே வில் மூவ் அவுட் ஆஃப் த ப்ராஜெக்ட். அதனால அந்த தவறு செய்யாதீங்க. சரி, இன்னும் வேற என்ன மாரியான கண்டிஷன்ல ப்ராஜெக்ட்ஸ் டெர்மினேட் ஆகலாம்? குட். லீகல் இஷ்யூனால சில நேரங்கள்ல ப்ராஜெக்ட்ட டெர்மினேட் பண்ண வேண்டி வரலாம். உதாரணத்துக்கு, ஒரு பில்டர், பெரிய பில்டர் வீடு கட்ட ஆரம்பிச்சிருக்காரு. க்ளோஸ்ட் கம்யூனிட்டி. அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த லேண்டு அன்அப்ரூவ்டு லேண்டுன்னு வச்சுப்போம். ஸோ தியரட்டிக்கலி ஸ்பீக்ஸ், அன்அப்ரூவ்டு லேண்டில கண்டிப்பா வீடு கட்டக்கூடாது. ஸோ த ப்ராஜெக்ட் ஹேஸ் டு பி எண்டட். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, பார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸ்ல நெறைய ட்ரக்ஸ்லாம் யூஸ் பண்றாங்க. ஐ மீன் வேரியஸ் காம்போனன்ட்ஸ் ஆஃப் கெமிக்கல்ஸ். சில நேரம் என்ன ஆகும்னா, ஒரு சில கண்ட்ரீஸ்ல ஒரு சில கெமிக்கல் காம்போசிஷன நீங்க யூஸ் பண்ணக்கூடாது. லீகலி இட் இஸ் ராங். அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல நீங்க கண்டிப்பா அந்த லீகலி பேன்டு கெமிக்கல யூஸ் பண்ணி தான் நீங்க ஒரு மெடிசின் தயார் பண்ணணும் அப்படின்னா கூட, அந்த ப்ராஜெக்ட்ட நீங்க கன்டின்யூ பண்ணக்கூடாது. பிகாஸ் இட்ஸ் லா. இட்ஸ் அன்லாஃபுல். இட் இஸ் டியூ டூ த லா. இட் இஸ் கம்ப்ளீட்லி அன்லாஃபுல். யூ கேனாட் டூ இட். சரி. இதுவரைக்கும் ப்ராஜெக்ட்னா என்ன? எந்த மாரியான கண்டிஷன்ல ப்ராஜெக்ட் எண்ட் ஆகும் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ ப்ராஜெக்ட்னா எது இல்ல அப்படின்றத புரிஞ்சுக்குவோம். வாட் இஸ் நாட் அ ப்ராஜெக்ட் அப்படின்னு பார்ப்போம். இன்ட்ரஸ்டிங்கான கொஸ்டின் இல்ல? ஏன்னா இந்த கன்ஃப்யூஷன் எப்பவுமே எல்லாருக்குமே இருக்கும். ஸோ அதனால எது ப்ராஜெக்ட் இல்ல அப்படின்றதையும் புரிஞ்சுப்போம். சரி, இதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி, கார் மேனுஃபேக்சரிங் இஸ் இட் அ ப்ராஜெக்ட்? சரி, இன்னும் சிம்பிளா கேள்வி கேட்கிறேன். ஒரு புதுசா ஒரு கார தயார் பண்ண போறீங்க. இதுவரைக்கும் மார்க்கெட்ல அந்த மாரி ஒரு காரே கிடையாது. ஒரு புத்தம் புதிய ஒரு ஃபேமிலி செடான் கார் பண்ண போறீங்க. நீங்க ஒரு கார் மேனுஃபேக்சரிங் கம்பெனில வொர்க் பண்றீங்க. நீங்க ஒரு கார் தயார் பண்ண போறீங்க. இஸ் இட் அ ப்ராஜெக்ட்? சரி, டெஃபினிஷன குயிக்கா ரீகலெக்ட் பண்ணுவோம். யூனிக்கா ஏதாவது பண்ண போறீங்களா? ஆப்வியஸ்லி. கார் அந்த மாதிரி இதுவரைக்கும் மார்க்கெட்ல இல்ல. புத்தம் புதுசா பண்ண போறீங்க. ஸோ ஆல்ரெடி இட்ஸ் அ ப்ராஜெக்ட். எக்ஸலென்ட். சரி. ஸோ அந்த மாதிரி மார்க்கெட்ல இதுவரைக்கும் இல்லாத ஒரு கார நீங்க தயார் பண்ணிட்டீங்க. அமேசிங். அந்த கார ரோல் அவுட்டும் பண்ணிட்டீங்க. அந்த கார ரெகுலரா அசெம்பிளி லைன்ல மேனுஃபேக்சரும் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப சொல்லுங்க, இஸ் இட் அ ப்ராஜெக்ட்? உதாரணத்துக்கு நீங்க எந்த கார் கம்பெனி வேணா எடுத்துக்கோங்க. மேபி இந்தியால மாருதி எடுத்துப்போம். மாருதி முதல்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது, ஷிஃப்ட் அவங்களோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் மாடல். இப்ப நியூ ஷிஃப்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ண போறாங்க. பிளான்ட்டுக்குள்ள வச்சு முதல்ல மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. மீனிங் புரோட்டோ வெஹிக்கிள் பில்ட் பண்ணுவாங்க. ஒரு மாதிரி வடிவம் தயார் பண்ணுவாங்க. அந்த சமயத்துல எஸ் இட்ஸ் அ ப்ராஜெக்ட். ஏன்னா இதுவரைக்கும் அது செய்யாதது. ஆனா, அந்த மாதிரி வடிவம் முடிஞ்ச பிறகு, புரோட்டோ முடிஞ்ச பிறகு, ரெகுலரா புரொடக்ஷன் லைனுக்கு வந்துரும். ரெகுலரா அசெம்பிள் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. அந்த சமயத்துல இஸ் இட் அ ப்ராஜெக்ட்? கரெக்ட். இட் இஸ் நாட் அ ப்ராஜெக்ட். ஏன் அப்படின்னா, அதுல யூனிக்கா ஒண்ணும் இல்ல.
வழக்கம் போல 4 டயர போட போறீங்க. வழக்கமான பாடி, வழக்கமான என்ஜின், வழக்கமான கியர் பாக்ஸ் எல்லாமே வழக்கமானது. ஸோ இந்த மாரி ரிப்பீட்டடா ஒரு விஷயங்கள பண்றீங்க அப்படின்னா, அது ப்ராஜெக்ட்ன்னு சொல்லக்கூடாது. அத ஆப்பரேஷன் அப்படின்னு சொல்லணும். ஆல்ரைட். சரி. இப்போ ப்ராஜெக்ட் மேனேஜ்மென்ட்னா என்ன? இன்ட்ரஸ்டிங்கான கொஸ்டின் இல்ல? இத ஆன்ஸர் பண்றதுக்கு முன்னாடி, ஒரு ப்ராஜெக்ட்ட நீங்க சக்சஸ்ஃபுல்லா மேனேஜ் பண்ணணும்னா, உங்களுக்கு என்ன தெரியணும்? என்ன வேணும்? நாலெட்ஜ் வேணும், ஸ்கில் வேணும், டெக்னிக் தெரியணும். இல்லையா? ஸோ இந்த 3ஓட காம்பினேஷனையும் சரியான விகிதத்தில கலந்து செஞ்சா, அதுக்கு பேரு ப்ராஜெக்ட் மேனேஜ்மென்ட். ஸோ டு புட் இட் இன் அ ஃபார்மல் வே, application of the knowledge, skill, tools and techniques are called as project management. Of course, related to project management field. சரி. இந்த டிஸ்கஷன் நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிப்போம். அடுத்த டிஸ்கஷன்ல கன்டின்யூ பண்ணுவோம்.